குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விவாகரத்து பெற்று செல்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து சர்வசாதாரணமாக நடந்து வரும் நிலையில் கடந்த 3 நாட்களாக விவாகரத்தும் ஹாட் டாபிக்காக மாறி உள்ளது. அதற்கு காரணம் ஒரு வகையில் புரட்சி தளபதி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே ஹாட் டாபிக்காக மட்டுமே மாறும் என்பதை மறுக்கவே முடியாது. அது என்னமோ தெரியவில்லை, தமிழகத்தில் அரசியல் பரபரப்பாகும் தேர்தல் காலங்களில் மட்டும் விவாகரத்து, கணவன் மனைவி சண்டையெல்லாம் தலைதூக்க தொடங்குகிறது. அந்த வகையில்தான் தற்போது புரட்சி தளபதி விஜயின் மனைவியான சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். அந்த மனுவும் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் விவாகரத்து என்பது அவரவர் தனிப்பட்ட கருத்து. இதை ஊடகங்களோ, சமூக ஊடகங்களோ, இணையதளங்களோ பெரிதுபடுத்த வேண்டாம் என மனுதாரரே கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டு விஜய் என்ற ஒற்றை மனிதன் சம்பந்தப்பட்டுள்ளார் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று அனைத்து ஊடகங்களும் விஜயை பிரிகிறார் அவரது மனைவி, விஜய் மனைவி விவாகரத்து பெறுகிறார் விஜயின் மனைவி, விஜய் வெர்சஸ் சங்கீதா என்றெல்லாம் தலைப்புகளை மாற்றி மாற்றி போட்டு விவாதங்களை நடத்தி வருகின்றன ஊடகங்களும் சமூக ஊடகங்களும். தேர்தல் நெருங்கும் பரபரப்பு, தொகுதி பங்கீடு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்முறைகள், அரசு ஊழியர்கள் போராட்டம், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், இதுபோன்ற போராட்டங்களை தோல் உரிக்க தவறும் ஊடகங்கள் தமிழகத்தில் இன்று விஜய் மனைவி விவாகரத்து என்பதை விஸ்வரூப செய்தியாக்குவது ஏனோ தெரியவில்லை. இதுபோன்ற போராட்டங்களை தோல் உரிக்க தவறும் ஊடகங்கள் தமிழகத்தில் இன்று விஜய் மனைவி விவாகரத்து என்பதை விஸ்வரூப செய்தியாக்குவது ஏனோ தெரியவில்லை. விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு செய்த மனுதாரர், இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தும் ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்த யார் காரணம்? இதற்கெல்லாம் பின்னால் இருந்து செயல்படுபவர்கள் யார்? தற்போது அவசரமாக விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியது ஏன்? இந்த கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கே தெரியும். எது எப்படியோ தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழுத்தம், கட்சி நிர்வாகிகளுக்கு அழுத்தம். இடையில் விவாகரத்து போன்ற பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தந்தாலும் கூட தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேறி வருவோம் என்பதே தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தொண்டர்களின் ஒற்றை கருத்தாக ஓங்கி ஒலிக்கிறது.